தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படும் வகையில் இலங்கை நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்தன், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அதாவது மணிமாறன், கடந்த 6ஆம் தேதி இலங்கை பாராளுமன்றத்தில் இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரா ஒரு புதிய கடற்தொழில் சட்டத்தை அமல்படுத்தினாரு. அந்த சட்டத்துல எப்படின்னா, அதாவது எல்லை தாண்டுற படகுகள் மீது 2 கோடி முதல் 20 கோடி ரூபாய் அபராத தொகையும், அதே போல எல்லை தாண்டும் மீன்பிடி தொழிலாளர்கள் மீது அதிகபட்சமாக 2 வருட கடுங்காவல் தண்டனையும் விதிக்கிறதா அந்த சட்டத்துல இடம்பெற்றிருக்கு. இதுக்கு தமிழக மீனவர்கள் தரப்புல ஒட்டுமொத்தமா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதிய கடற்தொழில் சட்டத்தை உடனடியா வாபஸ் வரணும். அதே போல மத்திய அரசு இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த சட்டத்தை வாபஸ் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையை வலியுறுத்தியும், அதே போல கடந்த 2 வருடமாக 155 படகுகள் விடுவிக்கப்படாமல் இருக்கு. அதே போல 67 மீனவர் இலங்கை சிறையில பாடுறாங்க. இவர்களையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி நாளை முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. அது மட்டும் இல்லாம வர்ற 14ஆம் தேதி முதல், அதாவது ராமேஸ்வரம் தபால் தந்தி அலுவலகத்தை தீக்குளிக்கும் போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. மணிமாறன், இந்த மீனவர்களின் போராட்டத்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? ஆனந்தன், நிச்சயமா மணிமாறன், அதாவது ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் 900 விசைப்படகுகள் இருக்கு. அதாவது 5000 மீன்பிடி தொழிலாளர்களும் அதனை சார்ந்த ஒரு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர் இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு சுமார் 3 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கும் நிலைமை இந்த போராட்டத்தால ஏற்படும். மணிமாறன், ஆனந்தன், பொதுவாகவே இந்த மீனவர்களின் போராட்டம் நேரடியாக இலங்கை அரசுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. தமிழக அரசுக்கு இவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 33 வருடமாக இந்த இலங்கை பிரச்சனையை வலியுறுத்தி நாங்க பல கட்டமான போராட்டங்களை, அதாவது ராமேஸ்வரம் மட்டும் இல்லாம தமிழகம் தழுவிய போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா மத்திய மாநில அரசுகளும் எந்த விதமான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வும் ஏற்படுத்தலையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 3 மாதமாக இலங்கை கடற்படையோட தாக்குதல் மற்றும் அத்துமீறல் கடுமையாக இருக்கு. ஆனாலும் மாநில அரசு கடிதம் எழுதுவதோடு நிப்பாட்டிக்கிறாங்க. மத்திய அரசு வலியுறுத்தி இந்த மீனவருடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு மாநில அரசு எடுக்கல அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துறாங்க. அது மட்டும் இல்லாம புதிய ஆட்சி வந்ததுல இருந்து 175 படகுகள் விடுவிக்கப்படாம இருக்கு. ஆனா மத்திய அரசு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதே போல கடந்த மாதம் இலங்கை சென்ற பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட அவர்கள் சென்ற நிலையில கூட அங்க இருக்கிற மீனவர்கள் கூட விடுதலை செய்யாம, அது மட்டும் இல்லாம தமிழக மீனவர் தரப்புல எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தாம திரும்பி மீண்டும் ஏமாற்றத்தை அளிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மணிமாறன், ஆனந்தன், இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காங்க நாளை முதல் போராட்டம் அப்படின்னு. ஆனா நேத்தே முதலமைச்சர் பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த நிலையில தமிழக அரசுக்கு அல்லது மீன்வளத்துறைக்கு இவர்கள் சார்பாக ஏதேனும் மனு கொடுக்க இருக்கிறார்களா? அதாவது மீனவர் தரப்புல ஒட்டுமொத்தமா தமிழக குற்றச்சாட்டு என்னன்னா, மாநில அரசு கடிதம் எழுதுறதோ நிப்பாட்டிக்கிட்டாங்க. முந்தைய முதல்வர் கூட மத்திய அரசு வலியுறுத்தினாங்க. ஆனா தற்போதைய மாநில அரசு வலியுறுத்தவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய பதவிக்காக மட்டுமே இருக்கிறாங்க. தமிழக மீனவர் தரப்புல எந்த விதமான ஆக்கபூர்வமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாநில அரசு நினைச்சா மத்திய அரசு வலியுறுத்தலாம், அதாவது தமிழக மீனவர் தரப்புல வலியுறுத்தலாம். ஆனா அந்த செயல் மாநில அரசு செய்ய தவறிவிட்டது. வழக்கம் போல கடிதம் மட்டுமே எழுதுறாங்க. ஆனா எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படல அப்படின்னு தான் குற்றம் சுமத்தியிருக்காங்க. மணிமாறன், இலங்கை அரசின் சட்டத்திற்கு எதிராக ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். கள நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆனந்தன்.